ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 ஆண்டு முதல் தேதியிலே இந்த புதன்கிழமையிலே காலை 6:30 மணிக்கு உங்களை 316 சேனல் மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த நாள் ஆண்டவர் கொடுத்த நாள், நல்ல நாள், புனித நாள், மகிழ்ச்சியின் நாள். எனவே மகிழ்ச்சியோடு கூட இந்த தியானத்தை தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். நீ செய்த உபகாரங்களுக்காய் நான் என்ன செலுத்திடுவேன்? 1000 ஆடுகளா, 10000 காளைகளா, 1000 நதி போல் பாய்கின்ற தைலத்தை உம்மேல் ஊற்றினால் போதுமா? 1000 நதி போல் பாய்கின்ற தைலத்தை உம்மேல் ஊற்றினால் போதுமா? கர்ப்ப கனியான என் நேசபுத்திரனை உமக்கீந்தாலும் போதுமா? கர்ப்ப கனியான என் நேசபுத்திரனை உமக்கீந்தாலும் போதுமா? நீ செய்த உபகாரங்களுக்காய் என்ன செலுத்திடுவேன்? நொறுங்குண்ட இதயத்தை பலியாக நாதா இன்றே நான் படைக்கின்றேன். நொறுங்குண்ட இதயத்தை பலியாக நாதா இன்றே நான் படைக்கின்றேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையிலேந்தி அனுதீனம் பின் செல்லுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையிலேந்தி அனுதீனம் பின் செல்லுவேன். நீ செய்த உபகாரங்களுக்காய் நான் என்ன செலுத்திடுவேன்? 1000 ஆடுகளா, 10000 காளைகளா? ஆமாண்டவரே, கடந்த வருடம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து பயணித்து வாழ்வில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், பெருமூச்சுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே, எல்லா பாசிட்டிவ்ஸ், எல்லா நெகட்டிவ்ஸ்லயும் நீங்க கூட இருந்து எங்களை கொண்டு வந்து இந்த முதலாவது தேதியிலே ஆண்டவரே 2025 ஆண்டு காலையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீரே. நீ செய்த உபகாரங்களுக்காய் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். இருதயத்தையே காணிக்கையாக செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பேசுகின்ற வார்த்தையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கூட கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் கர்த்தர் கேட்ட 2 கேள்விகளை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு இயேசு கேட்ட கேள்விகள் 4 கேள்விகள். நிறைய கேள்விகள் இருக்குது. அதுல 4 கேள்விகள் நேரத்தை கருதி நாம் தியானிக்கலாம். முதலாவது, இந்த புதிய வருஷத்துக்கென்று நாம் நன்றியுள்ள மக்களாய் காணப்படுகிறோமா என்று அர்த்தம் கொள்ள ஒரு கேள்வியை நாம் இன்றைய நாளிலே தியானிக்கலாம். வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 17:17. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்றார். பாத்தீங்களா, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12-19 வசனங்கள் வரைக்கும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தூரத்துல இயேசு அந்த ஊருக்கு வராரு. வரும்போது 10 குஷ்டரோகிகள் அவருக்கு முன்பாக நின்று, ஆனா தூரத்துல நிக்கிறாங்க. அவருக்கு முன்பாக இருக்கிறாங்க, ஆனா எங்க இருக்காங்க? தூரத்துல இருக்காங்க. குஷ்டரோகிகள் என்ன பண்ணக்கூடாது? கிட்ட வரக்கூடாது. அதையும் மீறி வரவங்க இருக்கிறாங்க. அந்த லேவியர் ஆகமத்துல பாத்தீங்கன்னா தீட்டுன்னு கத்தணும். அவங்கள யாராவது தொட்டுட்டா அவங்களையும் யாரும் தொடக்கூடாது. அப்படிலாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த 10 குஷ்டரோகிகள் இயேசு அந்த ஊருக்கு வராருன்னு கேள்விப்பட்டு அவங்க தூரத்திலே நின்று, ஏசையரே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி ஒன்றுபட்டு போல சொல்றாங்க. அவங்க உடனே இயேசு அவர்களை பார்த்து,
நீங்கள் போய் ஒண்ணுமே சொல்ல தொடல ஒன்னும் செய்யல, நீங்கள் போய் ஆசாரியர்களிடத்திலே உங்களை காண்பியுங்கள் என்றார். அவ்வளவுதான் சொல்றார். அந்தபடியே அவர்கள் புறப்பட்டு போறாங்க. புறப்பட்டு போகும்போது வழியிலேயே அவர்கள் ஆரோக்கியமானதை அவர்கள் பார்க்கிறாங்க. எல்லாரும் அந்தபடியே அவர்கள் போகையில் 10 பேரும் சுத்தமானார்கள். அதுல ஒருவன் தான் ஆரோக்கியமானதை பார்த்துட்டு அவனால சும்மா இருக்க முடியல. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, எப்படி இப்படி சுகம் கிடைத்தது? அழுகி போய் நாற்றம் எடுத்த என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புது ஜீவன் கொடுத்திருக்கிறான்னு சொல்லி அவன் திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே தூரத்திலே நின்று கொண்டிருக்கிற வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை, ஆனால் இன்று நான் சுகமானேன், ஆசார்களிடத்தில் அல்ல பிரதான ஆசாரனாகிய இயேசுவினிடத்திலே போவேன் என்று சொல்லி நன்றியுள்ள உள்ளத்தோடு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவர் பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எவ்வளவு அங்கலாய்ப்போடு துக்கத்தோடு ஆண்டவர் கேட்கிறார், சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்கின்றார். அவன் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இவன் மட்டும்தான் அந்நியன், சமாரியன். மற்றவர்கள்லாம் ஒருவேளை யூதர்களாய் கூட இருந்திருக்கலாம். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி பிளஸ் பண்ணி அனுப்புறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நீங்களும் நானும் 24ஆம் வருஷம் முழுவதும் நம்மளை தூக்கி எடுத்து நிறுத்தி சுமந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அல்லவா? நீங்களும் நானும் ஆண்டவரை மகிமைப்படுத்துறோமா, ஸ்தோத்திரம் செலுத்துகிறவரா இருக்கிறோமா, அப்படியே பாதத்திலே விழுந்து கிடக்கிறவருமா இருக்கும். ஆண்டவரே, எவ்வளவோ மேடு பள்ளங்கள், வியாதிகள், மரண படுக்கைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து தூக்கி சுமந்து இந்த 2025ஆம் ஆண்டு முதல் நாள் காலை வேளையிலே என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீரே. கடந்த வருடம் இருந்தவர்கள், என்னோடு பிறந்தவர்கள், என்னோடு இருந்தவர்கள், என்னோடு உடன்பிறப்பாய் இருந்தவர்கள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய நண்பர்கள் எத்தனையோ பேர் மரித்து விட்டார்கள். ஆனால் எனக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கன்னு சொல்லி இந்த நன்றி செலுத்தின இந்த அந்நியனாகிய சமாரியனை போல நாம் காணப்படுறோமா, அல்லது நன்றி கெட்டவர்களாய் நாம் காணப்படுறோமா? பாருங்க, இந்த கேள்வி அந்த என்ன சொல்லுங்க, நன்றி மறந்தவர்களை பற்றி கேட்ட கேள்வி. நன்றியுள்ள மனிதனை பார்த்து நன்றி மறந்த மற்றவர்களை குறித்து கேட்ட கேள்வியாயிருக்கிறது. மற்ற 9 பேர் எங்கே? இந்த 9 பேர் கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா, அல்லது இந்த ஒருவனை போல நாம் காணப்படுகிறோமா? ஆண்டவர் எவ்வளவு துக்கத்தோடு கேட்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அடுத்த வசனம் படிங்க. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். பாத்தீங்களா, சில சமயத்துல தொட்டு சுகமாக்குவார். அவர் தொட்டால் சுகம், அவர் சொன்னால் சுகம், அவர் வார்த்தையில் சுகம், அவர் தொடுதல்லே சுகம், அவர் பார்த்தால் சுகம். பிரியமானவர்களே, இந்த குஷ்டரோகி கிட்டவே வரக்கூடாது. அவன் துணிஞ்சு வந்துட்டான். அவருடைய பாதத்தில் விழுந்து, ஏசையரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு சொல்றாரு. எனக்கு சித்தம் உண்டு மகனே, நீ சுத்தமாகன்னு தான் கையை நீட்டி தொட்டு சுகமாக்குறாருங்க. இயேசுக்கு அந்த தீட்டு வந்திருக்கும். எல்லாரும் பார்த்து ஒரு மாதிரி பேசி இருப்பாங்க. ஆனா அவர் அதை பற்றி கவலைப்படல. உடனே அவன் சுத்தமானான். நீங்களும் நானும் உடனே சுகம் கிடைக்கும், உடனே பதில் கிடைக்கும், அல்லது தாமதமாகி கிடைக்கும். சில நாட்கள் சென்ற பிறகு கிடைக்கும். சில வருடங்கள், காலங்கள் மாறி சுகம் கிடைக்கும், பலன் கிடைக்கும், ரட்சிப்பு உண்டாகும், விடுதலை உண்டாகும். எது எப்படி இருந்தாலும் அவரிடம் வந்து விட்டால் போதும். பிரியமானவர்களே, உடனே அங்கு ஒரு அற்புதம் நடக்கும். எனவே நீங்களும் நானும் நன்றியுள்ள மக்களாய், ஆண்டவரை துதிக்கின்ற மக்களாய் எப்போதும் காணப்பட நம்மை தாழ்த்தி செபிப்போம். ஏனென்றால் குஷ்டரோகி சுத்தமானான். அவன் உடனே வந்து நான் ஆரோக்கியமானதை கண்டு அவன் சுகம் பெற்றதை நினைத்து தேவனை மகிமைப்படுத்தி அவர் பாதத்திலே விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். நீங்களும் நானும் அந்த நபரை போல காணப்படுவோமா? ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம்.
பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாத பாவமெல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாத பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. எவ்வளவு பிரியமான ஆண்டவர் துக்கத்தோடு கேட்டபோது நாம் அனைவரும் இல்ல ஆண்டவரே, நாங்க உண்மை ஸ்தோத்தரிப்போம், உண்மை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, நீ செய்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்காய் நான் எண்ணத்தை செலுத்துவேன். 1000 ஆடுகளா 10,000 காளைகளா இல்லை ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயத்தை உமக்கு காணிக்கையாக படைக்கிறோம் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா. 2வது பாருங்க, அவர் கேட்ட கேள்வி. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். பாருங்க, அந்த சம்பவம் நமக்கு தெரியும். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து வேதபாரகர் பரிசேயர்லாம் ஒரு சில கூட்டங்கள் வந்து ஆண்டவரை குற்றப்படுத்த வேண்டும் சொல்லி, இவளை குற்றப்படுத்தது 2வது தான், ஆண்டவரை எப்படியாகிலும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க கொண்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள், இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். பாருங்க, இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் என்று போடப்படுது. என்ன எழுதினான்னு தெரியல, பார்ப்போம். 3 தடவை கர்த்தர் எழுதினார் என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. யாத்திராகமம் 31:18 பாருங்க, அங்க ஒரு எழுத்து எழுதுறாரு. சீனாய் மலையில் அவர் மோசேயோட பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். பாத்தீங்களா, தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்ட அந்த கற்பனைகளை எழுதிய அந்த சாட்சியின் பலகையை அவரிடம் கொடுத்தார். இதுல கிளியரா இருக்கு என்ன எழுதினாருன்னு, கிளியரா இருக்கு. இன்னொரு தடவை எழுதினார். இதே உபாகம் 9:10 இருக்கு, வாசிங்க. உபாகம் 9:10. அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலகைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலே அக்னி நடுவில் இருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அவைகள் எழுதியிருந்தது. பாத்தீங்களா, எப்படிப்பட்ட ஆண்டவர் 2வது முறை எழுதுறாரு. ஏன்னா முறை எழுதுன போது இந்த ஜனங்கள் ஆடி பாடி கும்மாளம் அடித்து அந்த கன்றுக்குட்டின் மேல போட்டு உடைச்சிட்டான். மோசே வந்து போட்டு உடைச்சிட்டார். அதுக்கு பிறகு திருப்பி வந்து எழுதுறார், விரலினால் எழுதுறார், திட்டமும் தெளிவுமா அவர் எழுதுறாருன்னு பாக்குறோம். அடுத்தது பாருங்க, தானியேல் 5:5 இன்னொரு தடவை எழுதுறார். என்ன எழுதுறாரு பாருங்க. அந்நேரத்திலே மனுஷ கை விரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கை உறுப்பை ராஜா கண்டார். எழுதின கையுறுப்பு யார் எழுதுறாரு? கர்த்தராகிய ஆண்டவர் எழுதுறார். ஏன் எழுதுறாருன்னா, பெல்ஷாத்சார் ராஜா வந்து பிரபுக்கள்ல 1000 பேருக்கு விருந்து வச்சு குடித்து, திராட்சரசம் குடித்து ரொம்ப விருந்து செஞ்சு நல்லா அப்படியே சந்தோஷமா இருக்கிறாங்க. அதோட இருந்தா போதாதுன்னு எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரத்தங்களை கொண்டு வந்தார்கள். அதுல என்ன பண்றாங்க, ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் அதுல திராட்சரசம் ஊத்தி குடிக்கிறாங்க. கர்த்தரால் பொறுக்க முடியவில்லை. அப்ப அவங்க குடித்து வெறித்து அப்படிலாம் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க? அதுவும் மட்டும் இல்ல, மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமாகிய விக்கிரகங்களை தேவர்களை அவர்கள் புகழ்ந்தார்கள். பாத்தீங்களா,
எவ்வளவு பயங்கரம்! குடித்து வெறிக்கிறது, கர்த்தருடைய பாத்திரங்களை அவங்க அசுத்தப்படுத்துறது, கர்த்தருடைய நாமத்துக்கு இகழ்ச்சி உண்டாக மரத்தையும் கல்லையும் வெள்ளியும் பொன்னால் செய்யப்பட்ட எல்லா விக்கிரகங்கள் தேவர்களை வணங்கினார்கள். ஆண்டவரால் பொறுக்க முடியவில்லை. அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி, ஆண்டவருடைய விரல்கள் தான் அது தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். பாருங்க, அவனுடைய முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதி கொண்டன. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு, ஜோசியர், கல்தேயர் எல்லாரையும் கூப்பிட்டு, இது என்னன்னா யாருக்குமே என்ன பண்ண முடியல, கண்டுக்கும் படிக்க முடியல. ஆனா தானியேல் பாருங்க, அத சொல்றாரு, அந்த இடத்துல நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. 5ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் பாருங்களேன். அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. வாசிக்கிறீங்களா? அடுத்த வசனம் 25ஆம் வசனம். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் என்பது. பாத்தீங்களா? அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லும் போது இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடி உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைவாய் காணப்பட்டா என்று சொல்லப்பட்டிருக்கு. உப்பார்சின் என்ற வார்த்தையை பெரேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெரிசியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமாம் என்று சொல்றான். தானியேலுக்கு உடனே ரத்தாம்பரம் அவனுடைய கழுத்தில் பொற்சரப்பணியும் தரிப்பிக்கவும், ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாக வைக்கவும், அவனை குறித்து பறையிடவும் கட்டளையிடுறார் ராஜா. அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்குது. எவ்வளவு பாத்தீங்களா? பயங்கரமான எழுத்தின் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது. 3வது இந்த எழுத்து இயேசு எழுதினார். இயேசு என்ன செய்யறாரு? குனிந்து தரையிலே எழுதினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா அவர் மறுபடியும் முதல்ல குனிந்து விரலினால் எழுதினார் என்று போட்ட பக்கு அவங்க ஓயாம கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது செய்யுங்க, கல்லெறிங்கன்னு சொல்றாங்க. கல் எரியாவிட்டால் மோசேயின் கட்டளையை மீறினதாக காணப்படும். கல் எரிஞ்சா என்னவா ரோமர்களிடம் குற்றம் சாட்டலாம் என்று அவர்கள் யூதர்கள் திட்டம் தீட்டினார்களாம். எப்படி விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அத கல் எரியாம இருந்தா மோசையின் சட்டத்தை இயேசுவே மீறினாருன்னு அவரை குற்றம் கண்டுபிடிக்கலாம். கல் எரிந்தா ரோமர்களிடம் போய் இந்த யூதர்கள் அவர் மேல குற்றம் சாட்டலாம்னு திட்டம் திட்டினாங்களாம். அதனால அவர் என்ன செய்யறார்? ரெண்டுமே செய்யாம குனிந்து மறுபடியும் தரையில் எழுதினார். என்ன எழுதினான்னு சொன்னா, அந்த வேத பாரகர் பரிசேருடைய பாவங்களை எல்லாம் எழுதுறார் அப்படின்னு ஒரு சரித்திரம் சொல்லுது. டெபினட்டா இல்ல, ஒருவேளை அது இருக்கலாம். அந்த பரிசேயர், வேதப்பாரர்கள், குற்றம் சாட்டுங்கள் எல்லாருடைய பாவங்களையும் வரிசையா எழுதிட்டார். மறுபடியும் எழுதிட்டார். 2 தடவை எழுதிட்டார். அது மட்டும் இல்ல, கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டான் என்றால் அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆண் எங்கே என்று சொல்லி எழுதியிருப்பார். கண்டிப்பா இல்லையா? அதை எழுதியிருப்பார். அப்படி எழுதினதுனால அவங்க சொல்றாரு, ஆண்டவரே, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் அவர் எழுதினார் என்று போடப்பட்டிருக்கு. அப்போ எல்லாரும் அதை கேட்டு தங்க பாக்குறாங்க. அதெல்லாம் ஐயோ, என்னுடைய பாவம் இருக்குது, நான் எப்படி கல்லெறிய முடியும் என்று சொல்லி மனசாட்சியினாலே குத்தப்பட்டு கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தாள், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். அப்பதான் இந்த பார்த்து கேட்கிறாரு, இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, ஆனா நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த புதிய வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுப்போம். முதலாவது ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்.
எல்லாத்துக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். நன்றியுள்ள பிள்ளைகளா இந்த வருஷத்துல வாழ்வேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு உகந்த பலியாகி அந்த ஸ்தோத்திர பலிகளை, அந்த உதடுகளின் காளைகளை நாம் செலுத்த வேண்டும். பிரியமானவர்கள், 1000 ஆடுகள் 10,000 காளைகள் அல்ல, உதடுகளின் காளைகளை, ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கணும். 2வது, மற்றவர்களை குற்றம் சாட்டுவதை விட்டுவிட வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி பார்க்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், முதலாவது நீ உன் கையை அடுத்தவங்க மேல நீட்டுறதுக்கு முன்னால உன் கண்ணுல துரும்பு இருக்குதான் பாரு. அடுத்தவன் கண்ணுல துரும்ப பாக்குற, உன் கண்ணுல கட்டையே இருக்குது, பெரிய கட்டையே இருக்குது, உத்தரமே இருக்குது, அதை நீ பாருன்றார். ஒரு தீர்மானம் எடுப்போம். அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்கு முன்பாக நம்மை நாமே யோசித்து பார்க்கணும். இந்த கட்டை விரலை இப்படி நீட்டும் போது இந்த பெருவிரல் நம்மை காண்பிக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, தர்மையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இன்னொரு வசனம் கூட வாசிக்க, இது மன்னிப்பின் கடிதம். பாருங்க, யோவான் 8:8 பாத்தீங்கன்னா, முதலாவது அவரு சட்டத்தை எழுதுறார். நிறைய எழுதுனதை சொன்னல, சட்டத்தை எழுதினார், நியாய பிரமாணத்தை எழுதுறாரு, எல்லாருடைய பாவங்களை எழுதுறாரு, கடைசியில அவளுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதுறார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, ஆனா இனி பாவம் செய்யாத, நான் பாவத்தை தான் வெறுக்கிறேன், உன்னை வெறுக்கவில்லை மகளேன்னு சொல்லி அனுப்புறாரு. லேவியராகமம் 20:10 மட்டும் வாசிக்கலாம். ஒருவன் பிறருடைய மனைவியோட விபச்சாரம் செய்தால், பிறர் மனைவியோட விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். பாத்தீங்களா என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாவம் விபச்சாரம் பண்ணிட்டா யார்? 2 பேரும் கொலை செய்யப்படும். இவங்க என்ன பண்றாங்க? இயேசுவை குற்றப்படுத்தும்படியாக அந்த பொண்ணை மட்டும் அழைச்சிட்டு இருந்தாங்க. அதுவே பெரிய காரியம் இல்லையா? அவங்களே மோசையுடைய சட்டத்தை மீறதா இருக்கு. இந்த அருமையான வேளையில நீங்களும் நானும் மற்றவர்களை குற்றம் சாட்ட, குற்றப்படுத்தி பேச, அவங்க மேல தப்பு இருந்தா கூட நம்ம அவங்ககிட்ட மெதுவா போய் இதை நீ செய்யக்கூடாது, இது தவறான காரியம்னு சொல்லணும். சில பேர் வேதத்தை வைத்து கொண்டே கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போறாங்க. இதெல்லாம் தெய்வ குற்றம். பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள் என்று சொல்லி அத்திமரம் போல் எத்தனை பேர் வாழ்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு பாடல் கூட இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டாம், மாய்மாலமான வாழ்க்கை வேண்டாம். ஆனா நாம் மற்றவர்களை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு நாம் பாவத்தில் வாழும் ஜனங்களை கர்த்தருடைய வழியில நடத்த நாம் பிரயாசப்படும். ஒரு பாடல் கூட பாடலாம். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார், பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாத பாவமெல்லாம் சுமந்தார், பாவமெல்லாம் சுமந்தார், பிறந்தார். சோதரம் ஆண்டவரே. அடுத்தது பார்க்கலாம். 3வது, நேரத்தை கருதி பாடல்களை சுருக்கி கொண்டேன். 3வது பார்க்கும்போது இயேசு கேட்ட கேள்வி. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். பாத்தீங்களா, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்கிறார். இது நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் இல்லையா? 6ஆம் அதிகாரத்துல நம்ம இயேசு 5000 பேர் பந்தியா எல்லாம் உட்கார்ந்து வசனம் கேட்கறாங்க. ஒரு 3 நாளா வசனம் கேட்கறாங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் பாக்குறாரு, ஐயோ இவங்கள பசியோட அனுப்பி விட்டா இவங்க வழியில எல்லாம் சோர்ந்து போயிருவாங்களே, அதனால என்ன செய்து இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே சொல்லிட்டு நிறைய வியாதியஸ்தர்கள் வேலை இருக்காங்க, அற்புதம் அடையாளம் செய்யறாரு, நிறைய போதிக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. அப்போ இயேசு தம் கண்களை எடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை பார்த்து பிலிப்புவை நோக்கி சொல்றார்கள், சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம். அவருக்கு தெரியும் எப்படியும் போஷிச்சிருவாரு. ஆனா இந்த சீஷர்களை பார்த்து கேட்ட கேள்வி, போஷிக்கும்படி சீஷர்களிடத்திலே கேட்ட கேள்வி இது. அப்போ தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம். பாத்தீங்களா? அடுத்த வசனம், அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு சொல்றாரு, இவர்கள் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. எப்படி பாருங்க, நெகட்டிவ் ஆன்சர் தான். ஏசோ நம்மோடு இருக்கிறவர், பெரியவர், அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவர் என்பதை மறந்து போனான் ஒரு சில நிமிஷத்துல. பாத்தீங்களா?
அப்படி இருக்கும்போது போதாதேன்னு சொல்றார். சில பேர் எப்பவுமே நெகட்டிவா தான் பேசுவாங்க, இல்ல இல்ல இல்லன்னு. இருக்குன்னு சொல்லணும். இருக்குன்னு சொல்லும்போது ஆண்டவர் அதை பன்மடங்காக பெருகி பண்ணுவார். ஏன்னா நம்மளோட இருக்கிறவர், நம்மளோட கர்த்தர் இருக்கிறார் இல்லையா? இருக்கிறவர் இருக்கும்போது ஏன் இல்லைன்னு நம்ம சொல்லணும்? பாத்தீங்களா? அதை நான் எப்பவுமே நினைப்பேன். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்திலே 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் பாத்தீங்களா சொல்றான், அந்திரேயா சொல்றாரு, இது மாதிரி ஒருத்தர் இருக்கான், ஒரு சின்ன பையன், அவன்கிட்ட 5 வாற்கோதுமை அப்பம் இருக்குது, 2 மீன் இருக்கு, ஆனாலும் அவனு நெகட்டிவ். அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம்? அவன் கேள்வி கேட்கறான், அவன் ஒரு கேள்வி கேட்கறான், இவன் ஒரு கேள்வி கேட்கறான். ஆனா இயேசு, ஜனங்களை உட்கார வைங்கப்பா, பந்தி பந்தியா உட்கார வைங்க, அந்த இடம் புல் மிகுந்த இடமா இருக்கு, நல்லா விருந்து பண்ண போறாங்க, எல்லாம் பந்தி இருந்தா, எல்லா புருஷர்கள் மட்டும் 5000 பேர். அவங்களுடைய மனை எப்பவுமே கூட்டம்னா பொம்பளைங்க தான் நிறைய இருப்பாங்க, அந்த லேடிஸ சொல்ல மாட்டாங்க எப்பவுமே. நீங்க வம்ச வரலாறுலாம் பாருங்க, பொம்பளைங்க பேரே இருக்காது, ஆம்பளைங்க பேர் தான் இருக்கும். அதெல்லாம் நீங்க வாஸ்து பாருங்க. அப்ப புருஷர்கள் மட்டும் 5000 பேர். அப்ப மனைவி எந்திருப்பாங்க, மனைவி ஒரு 5000 வச்சுங்க, கரெக்டா புருஷன் பெஞ்சா இருந்தா 5000, 10,000. அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்க, சிறு பையன் வந்திருக்கான் பாத்தீங்களா, அவங்க வீட்டுல கட்டி ஏதோ கொடுத்திருக்கிறாங்க. சரி, எல்லாருக்கும் கொடுத்திருப்பாங்க, எல்லாரும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா யாருமே கொடுக்க மனம் வரல. ஆனா இவன் கொடுத்தான். ஏசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்றார். பாத்தீங்களா? முதலாவது ஸ்தோத்திரம் செலுத்தணுங்க. நம்ம பார்த்ததே ஸ்தோத்திரம் செலுத்தணும். சீஷரிடத்துல கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களிடத்துக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கிறார். எடுத்து 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 கொடுக்கிறார். எங்க இருந்து தெரியாதுங்க, பெருகிருச்சு. அவர் கையில நம்ம கொஞ்சம் கொடுத்தோம்னா போதும், அது அப்படியே பெருகப்பட. ஆண்டவரே, என்கிட்ட ஒண்ணு இல்லப்பா, இது இருக்குப்பா, இது மட்டும் தான்ப்பா இருக்கு அப்படின்னு நீங்க கொடுத்து பாருங்க. அவர் பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா என்று பாருங்கள். சீஷர்களிடத்துல தான் செய்ய போவது அவருக்கு தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் அவர்களை சோதிக்கும்படி, அவனை சோதிக்கும்படி, பிலிப்புவை சோதிக்கும்படி அப்படி கேட்கிறார். எங்கே கொள்ளலாம் அப்பம், எங்கே இவர்களுக்கு கொள்ளலாம், சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? இயேசு கேட்ட 3வது கேள்வி. நிறைய கேள்வி கேட்டிருக்காரு, ஒரு செலக்டட மட்டும் நான் எடுத்திருக்கேன். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்களாங்க. அவங்க சேர்க்கிறாங்க. எத்தனை கூட? 12 கூடை நிறைய அவங்க சேர்க்கிறாங்க. பாருங்க, வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் வாசிங்க. அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பாருங்க, ஜனங்கள் இது எலிசா செஞ்ச அற்புதத்துல இது ஒரு அற்புதம். ஆண்டவர் அவரை கொண்டு சொல்றாரு, கொஞ்சம் மாவு இருக்குது, அதுல ஒரு 20 அப்பங்கள் இருக்குது. அப்ப வார்கோதுமை அப்பங்கள் 20 அப்பங்கள் இருக்கு. ஆனா ஆள் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 100 பேர் இருக்காங்க. பணிவிடை ஆள் சொல்றான், இதை கொண்டு போய் கொடுன்னு. பணிவிடை ஆள் சொல்றான், என்னப்பா 20 அப்பம் தான் இருக்குது, இது எப்படி போய் 100 பேருக்கு நானே கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாருங்க 43ஆம் வசனம் வாசிக்க கேட்டோம் இல்லையா? இல்ல அதை ஜனங்களுக்கு, அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிடக்கூட, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதியா உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறான். பாத்தீங்களா? உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? அன்றைக்கு கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே எலிசாவை கொண்டு அற்புதம் செய்தார். இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்தார். பிரியமானவர்களே, அற்புதம் செய்வதற்கு அவருக்கு எவ்வளவு குவான்டிட்டி பெருசு இல்ல, நம்ம உள்ளம் தான். நம்ம முழு மனதோடு நாம் கொடுக்கும் போது, முழு மனதோடு செய்யும் போது நம்மை போஷிக்க அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். லூக்கா 1:37 பாத்தீங்கன்னா, தேவனால் கூட படிங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். பாத்தீங்களா? இந்த புதிய வருஷத்திலே நம்முடைய ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாள், கன்னி மரியாளா இருந்தவங்களுக்கு கர்ப்பம் பரிசுத்த ஆவினால் உட்பவித்து இயேசு பிறந்தார். வயதான எலிசபெத்துக்கு 6ஆம் மாதம் என்று சொல்லி அவங்களுக்கும் குழந்தையை கொடுத்தார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி தேவ தூதர்கள் அப்படியே மரியாள்கிட்ட சொல்றதுதான் அந்த வசனம் சொல்லுது. எனவே ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இல்லை என்று நீங்க சொல்லக்கூடாது. என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஆனால் இந்த புதிய வருஷத்துல எல்லாமே எனக்கு நிறைவாகும். கொஞ்சம் கால தாமதமாகும், கொஞ்சம் கால தாமதம். சோர்ந்து போயிடாதீங்க. கடந்த வருஷத்துல என்னென்ன காரியம் நிறைவேறல, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்னும் ஒரு பாடலை கூட பாடலாம். இல்லைன்னா ஆமா,
உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். அடுத்ததா கடைசியாக பாத்தீங்கன்னா லூக்கா 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். சரி, இது மார்க் 4:39 இருக்கு, மத்தேயு 8:26 இருக்கு. நீங்க வாஸ்து பாத்துக்கங்க வீட்டுல. அது இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு சொல்றாரு, வாருங்கள் அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சீஷர்களோடு போறாங்க. போகும்போது வழியில என்னாச்சு, படகு ஓடுகையில் அவர் நித்திரையா இருக்கிறாரு. அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டாகுது. மோசமடையத்தக்கதாக படகு ஜலத்தினால் நிறைந்தது என்று போடப்பட்டிருக்கிறது அந்த 23ஆம் வசனத்துல. அப்ப அவங்க அவர்களிடத்த வந்து, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி ஒரு இடத்துல கேட்கறத பாக்குறோம். அப்ப இயேசு எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அலைகள் நின்று அமைதல் உண்டாயிற்று. மார்க் 4:39 ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 8:26 பாருங்க. மத்தேயு 8:26 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். பாத்தீங்களா, இது ஒரு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. விசுவாசத்தை சோதிக்கும்படியாக கேட்ட கேள்வி. பிரியமானவர்களே, இயேசு சீஷர்களை பார்த்து, உன் விசுவாசம் எங்கே உங்கள் விசுவாசம் போயிற்று? ஏன் அற்ப விசுவாசிகளே, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்கிறார். காற்று வீசுகிறதா, கடல் கொந்தளிக்கிறதா, வாழ்க்கை என்னும் படகு அப்படியே அமிழ்ந்து போறது போல இருக்கிறதா? கடந்த வருடத்துல அப்படி இருந்ததா? பரவாயில்ல, புதிய வருஷத்துல உங்கள் காற்றையும் கடலையும் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் அமர்த்தி அமைதிப்படுத்துகிற ஆண்டவர் உங்களோடு கூட பயணிக்க இந்த காலை வேளையிலே கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இயேசு நம்முடைய மாலுமி, இயேசு நம்முடைய படகில் பயணம் செய்கிறார். அதை மட்டும் நம்ம மறந்து போக கூடாது. ஏசப்பா, இவ்வளவு காற்றடிக்குதே, கடல் கொந்தளிக்குதே, ஒண்ணு மாத்தி ஒண்ணு எனக்கு கஷ்டங்கள் வருகிறதே, நான் கேட்கறது மட்டும் எனக்கு ஏன் கிடைக்கல? எல்லாருக்கும் கிடைக்குதப்பா, நான் கேட்காதவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, அப்படி இப்படி போனவங்களுக்கு எல்லாம், வழி தப்பி போனவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. நான் உங்களுடைய பாதமே தானே தஞ்சன் இருக்கிறேன். ஏன்பா எனக்கு இந்த சோதனை? ஏன் எனக்கு இந்த கடல் கொந்தளிப்பு? ஏன் எனக்கு காற்று, சுழல் காற்று அப்படின்னு கேட்கிறீங்களா அந்த புதிய வருஷத்துல? இல்லை பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கை என்னும் படகுல இயேசுவை ஏற்றிக்கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கை என்னும் படகுல அவர் பயணிக்கிறவராயிருக்கிறார். ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? ஜெபிப்போமா? கடல் கொந்தளித்து பொங்க கப்பலாடி செல்கையில், புயல் காற்று சிறி வீச பாய்கிழிந்து போகையில், இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டியாயிரும், காற்றமர்த்தி துணை நின்று கரை சேர செய்திடும். ஆமாண்டவரே, காற்று அமர்த்தி கரை சேர செய்திருங்க ஆண்டவரே. யார் யார் இதை கேட்டுக்கொண்டிருக்காங்களோ இந்த புதிய வருஷத்திலே எல்லாருக்கும் இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். உங்களுடைய விசுவாசத்திற்கு ஒரு சோதனை வருகிறது. எங்களை போஷிக்கும்படியாக, எங்களை நீர் கர்த்தாவை சோதிப்பதற்காக கேட்ட கேள்வியும் இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, நீர் எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் வார்த்தையினாலே சுகம் கொடுக்கிறவர். நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. மற்றவர்களை நாங்கள் குற்றப்படுத்திக் கொண்டு கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அப்படி ஓட்டாதபடி எங்கள் வாய்க்கு நீர் காவல் வையும். அனாவசியமாக யாரை பற்றியும் நாங்கள் பேசாதபடி நாங்கள் எப்படி இருக்கிறோம், உமக்கு முன்பாக உத்தமர்களாய் காணப்படுகிறோம் சொல்லி எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்க உதவிசராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி ஆசீர்வாதமாயிருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.